அண்மை செய்தி. பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். தற்போது ஓபிஎஸ் அங்கு வருகை தந்திருக்கிறார். பாஜகவும் அமமுகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தற்போது ஓபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். இந்த வருகை எப்படி பார்க்கப்படுகிறது? ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ந்து அவருடைய பேச்சுக்களில் சொல்லிட்டு இருந்தாரு பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதாக. தற்போது அவருடைய வருகை எப்படி பார்க்கப்படுகிறது? அவர் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? முழு விவரம். வணக்கம். தற்போது கிண்டியில் நடைபெற்று வரும் அமமுக மற்றும் பாஜக இடையிலான பேச்சுவார்த்தை தற்போது கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வரும் சூழலில் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வருகிறார். அவருடன் ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர்களும் வந்துள்ளனர். தற்போது இன்று நேற்றைய தினம் பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுடனும் முன்னாள் அமைச்சர்கள், அதாவது பாஜக சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட ஒரு சூழலில் முன்னாள் அமைச்சர்கள், இந்த மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, வி.கே. சிங், எல். முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டி. தினகரன் அவருடன் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனையானது தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்துள்ளார். இந்த சந்திப்பை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்னதாக ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இதே நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, வி.கே. சிங் உள்ளிட்டோர்களை சந்தித்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி வந்திருந்தார். இத்தகைய சூழலில் தற்போது இரண்டாவது முறையாக சந்திப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் தற்போது கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டி. தினகரனுடன் மட்டுமே முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தற்போது வருகை தந்துள்ளார். ஏற்கனவே இவர்களுக்கான தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரைக்கும் இருவருக்கும் சேர்த்து ஏற்கனவே இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. தற்போது இருவரும் இணைந்து செயல்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த சூழலில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான விவரங்களை பொறுத்தவரைக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டி. தினகரன் அமமுக சார்பாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ந்து பாஜக சார்பாக மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, வி.கே. சிங், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். கிண்டியில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரங்களை கடந்து அமமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து பாஜக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக ஆலோசனையும் இந்த நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த அமமுக ஆலோசனையை பொறுத்தவரைக்கும் தொகுதி பங்கீடு, எத்தனை இடங்களில் அமமுக போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளை விருப்பமனுக்களாக அளிப்பது, குறிப்பாக எந்த சின்னத்தில் போட்டியிடுவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழலில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தனது கருத்துக்கள் தெரிவிப்பதற்காகவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேவையான தொகுதிகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இப்பகுதியில் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.